குருமூர்த்திக்கு வந்து எல்லா ஃபீல்டுலேயும் கால வைக்கணும்னு ஆசை. ஒரு அரசியல் ஞானி என்று நினைத்துக் கொள்வார். ஆனால் இதில் எதுலேயுமே ஒரு எல்லாத்துலேயும் ஒரு பூஜ்யம். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் உள்ள நபர் குருமூர்த்தி. நான் கூப்பிட்டு எப்படி ஹோம் மினிஸ்டர் வராமல் போயிடுவார்? ஒரு கட்டத்தில் வந்து தொழிலதிபர்களோட கருப்பு பணங்கள் குருமூர்த்தி மூலமாக பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. இது அங்பையிலிருந்து தொடருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளை தவிர்த்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணுறது குருமூர்த்தி தான். 2016 தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு ஒரே காரணம் மக்கள் நல கூட்டணி. ஸோ கூட்டணியில் விரிசல் வருமானு நீங்கள் கேட்டீங்க. விரிசல் விழ தொடங்கி விட்டது. திமுகவில் என்ன எல்லாரும் உத்தம சீலர்களா, புனிதர்களா, நேர்மையாளர்களா? மறைமுகமாக பிஜேபி கூட திமுக கள்ள ஊற வச்சுக்கிட்டு காங்கிரஸை கழட்டி விட்டுரும். இதற்கு வெளிப்படையாக நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்களை வச்சு மக்கள் புரிந்து கொள்வார்கள். நான் ஒரு மிகைப்படுத்தல் இல்லாமல் உறுதியாக அசர்ட்டிவாக சொல்கிறேன். திருமாவை போல மேடையில் பேசுவதற்கு இன்றைக்கி தமிழகத்தில் ஒருவர் கூட கிடையாது. வைகோ தனது மகன் ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதற்குத்தானே வைகோ கொலைப்பழி சுமத்தப்பட்டு 93 வெளியேற்றப்பட்டார். கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளை, சாவு வீட்டுக்கு போனால் நான் தான் பிணம் என்று நிறைக்கக்கூடிய ஒரு மோசமான நார்சிசிஸ்ட் கமல் அவர்கள். அவள் யாருன்னு எனக்கு தெரியாது, அது இப்போ தான் சொன்னாங்க அவள் அத்திம்பேர்னு அப்படின்ட்டு கமல் அதில் பேசுகிறத பார்த்தோன்னா ஐ வாஸ் ஷாக்ட். அது ஒரு பிராமின், அதுவும் வந்து அந்த பராசரன் என்ற நபர் ஒரு சமூக விரோதி. அந்த விஸ்வரூபம் படத்தில் இப்போ இஸ்லாமியர்கள் தோழர்னு சொன்னார்ல, அது கமல்ஹாசன் இல்லை. இஸ்லாமியர்கள் சரியாக வரை புரிந்து கொண்டார்கள் என்று இப்போது உணர்கிறேன். அப்போ கூட நான் இஸ்லாமியர்கள் மீது கோவப்பட்டேன். ஒரு சினிமா லாஸ் ஆனச்சுன்னு சொன்ன உடனே நாட்டை விட்டே போகிறேன்னு சொன்ன ஆளுங்க, நீ யாருங்க வந்து திருத்துறதுக்கு? இந்த சீர்திருத்தத்தை எல்லாம் ஏன் ஜெயலலிதா இருக்கும்போது பேசவில்லை? நசுக்கி போட்டிருப்பார் ஜெயலலிதா. கமல் லேசாக வாலாட்டுறாருன்னு தெரிஞ்சுதானேங்க இந்த பிரச்சனையை இது பண்ணாங்க. எவ்ரிதிங் வாஸ் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். அந்த விஸ்வரூபம் விவகாரத்தில் விஜயும் ஒரு தந்தையும் இன்னைக்கு சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுகிறார்ல, வாத்தி ஒத்தா என்னதுன்னு பார்க்கல, பஞ்ச் டைலாக்லாம் பேசுகிறார்ல. அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா விஜய் அவர்களும் அவரோட தந்தை திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் அங்கே போய் கொடநாட்டுக்கு போகிறாங்க. பார்க்கவே இல்லையே இந்த அம்மா அப்படின்னு பண்ணாங்க. ஷீ ஷோடு விஜய் ஹிஸ் பிளேஸ். வணக்கம் தொடர். வணக்கம். இன்னைக்கு துக்ளக்கோடைய ஆண்டு விழா நடக்க போகுது. போன ஆண்டு துக்ளக் ஆண்டு விழாவில் தான் அந்த பெரிய சர்ச்சையை ஆரம்பித்து ரஜினியை தொடர்ந்து இந்த துக்ளக் ஆண்டு விழாவுக்குள்ளே ரஜினி வந்து தன்னுடைய அரசியலுக்கு நிறைவு விழா கொண்டாடிட்டார். ஆனால் அறிவிக்கப்பட்டது என்னென்னா, துக்ளக் இந்த ஆண்டு விழாவில் அமித்ஷா வந்து பங்கேற்பார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இது வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே 2 வீக்ஸ் முன்னாடியே வந்து ஹிந்து பேப்பர்லாம் வந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி அமித்ஷா வரல, நட்டா வராரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடந்தது? ஏன் அமித்ஷா வந்து தன்னுடைய துக்ளக் விழாவில் பங்கேற்பதை தவிர்த்துட்டார்? முதல்ல அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து உயர உயர பறக்க விரும்பும் ஒரு ஊர்க்குருவி. பருந்து கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும், குருமூர்த்திக்கு மட்டும் தெரியாது. அவர் வந்து திரு சோ அவர்கள் வந்து ஒரு சிங்கிள் மேனாக அந்த துக்ளக்ன்ற பத்திரிகை வந்து ஒரு அஸ்டானிஷிங் ஹைட்ஸுக்கு கொண்டு போனார். துக்ளக்கின் சோவின் எதிரிகளும் துக்ளக்கை வாங்கி படிப்பார்கள். பலருக்கு இது தெரியாது. துக்ளக்கில் ஒரு செய்தி வந்துச்சுன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு தெரியும், நீங்கள் சன் குரூப்பில் வேலை பார்த்தவர், எடுத்ததை படிச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு சின்ன செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் குறைகள் ஏதாவது சுட்டி காட்டி ஏதாவது வந்துருந்துச்சுன்னா அதை படிச்சுட்டு சம்மந்தப்பட்ட துறை செயலாளரை கூப்பிட்டு இல்லை அமைச்சரை கூப்பிட்டு இதை செஞ்சு முடிச்சுட்டு சோக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க அப்படின்றது ஸ்டாண்டர்டாக அவர் முதல்வராக இருந்த இறுதி நாள் வரை இது நடந்தது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அண்டு சோவோட குவாலிட்டி ஆஃப் சட்டையர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வில் அட்மையர். எல்லாருக்கும் பிடிக்கும் அவர் சட்டையர். அவர் யாரை பற்றி சட்டையர் பண்ணாரோ அவங்களே அதை பார்த்துட்டு ரசிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டையர் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு சட்டையர்லேயும் ஒரு ஷார்ப்பு பாயிண்ட்டையும் வச்சுருப்பார் அவர். குருமூர்த்திக்கு இது எதுவுமே கிடையாது. குருமூர்த்திக்கு வந்து எல்லா ஃபீல்டுலேயும் கால வைக்கணும்னு ஆசை. அவர் ஒரு வழக்கறிஞராக தன்னை கருதி கொள்வார், ஒரு ஊடகவியலாளராக ஒரு கருதி கொள்வார், ஒரு ஆடிட்டராக ஒரு தன்னை கருதி கொள்வார், பொருளாதாரத்துக்கு ஆலோசனை சொல்வார், அரசியல் ஞானி என்று நினைத்து கொள்வார். ஆனால் இதில் எதுலேயுமே அவர் எல்லாத்துலேயும் ஒரு பூஜ்யம். இதில் எதுலேயுமே அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நபர், பூஜ்யமாக இருக்கிற ஒரு நபர் நினைத்தவுடன் மோடிகிட்ட பேசுகிறார், நினைத்தவுடன் அமித்ஷாவை கூப்பிடுறாரு. அடுத்த கட்டத்துக்கு வரேன். நினைத்தவுடன் வந்து இந்த நாட்டின் மிக டாப் பொசிஷனில் இருக்க எல்லார் கூடயும் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் அ கான்டாக்ட் வித் அ சிங்கிள் கால். அது எப்படி முடியுது? அது அடுத்த பொசிஷனில் வச்சுக்கலாம். முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் முடிச்சிடுறேன் நான்.
ஸோ இப்படி தன்னை நினச்சிக்கிறார். ஸோ அவர் கையில் வந்து இந்த துக்ளக் வந்து ஒரு கடன் நெருக்கடி, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், திரு குமுதம் வரதராஜன் அவர்களின் கடன் நெருக்கடி வர 10 வேண்டிய கோடி. கடன் 10 கோடி காரணமாக அவர் கைக்கு வருது. வந்துட்டு ஒரு குருமூர்த்தி அவர்கள் தன்னை சோவோட பெரிய ஆள் அப்படின்ட்டு நினச்சிக்கிறாரு. ஸோ ஓகே. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு சோவோட துக்ளக் ஆண்டு விழாலாம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையரு இதெல்லாம் ஸ்டேஜில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி இதை நடத்தணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இவருக்கு பண்ணும் வராது, சட்டையரும் வராது, இன்னும் பேசிக்கலாக சொன்னால் அறிவேன்றதே கிடையாது. அதனால குருமூர்த்தி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி யாராவது ஒரு விஐபியை அழைத்து வந்து அந்த விழாவை ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாற்ற வேண்டும் அப்படின்றத அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அந்த அடிப்படையில் தான் திரு தோழர் ரஜினிகாந்த், இனிமேல் அவர் தோழர்னே அழைக்கிறேன், தோழர் ரஜினிகாந்த் அவர்களை கடந்த ஆண்டு துக்ளக் விழாவில் வந்துட்டு அவர் ரஜினிகாந்த் வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி தான், இயல்பான மனிதர் அவர் ரொம்ப எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணுன்ட்டு குருமூர்த்திஜி வந்து ரொம்ப அற்புதமாக துக்ளக்கை நடத்தியிருக்கான்ட்டு தான் பேசிட்டு போவார். ரஜினிகாந்த் வாஸ் கோச்டு, ஹி வாஸ் டியூட்டட். நீங்கள் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பெரியாரை குறிப்பிட்டு பேசுங்கள், பெரியார் கடவுள் சிலையை செருப்பால் அடித்தாருன்னு பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே இட் பிகேம் எ ரேஜிங் கான்ட்ரவர்சி. உங்களுக்கு நினைவு, ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அது ரஜினியோட அந்த நடந்துக்கிட்டதெல்லாம் நினச்சி பார்த்தா பாவமாக இருக்குங்க. அவர் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி பெரியார் துக்ளக்கு கையில் வச்சுருந்தா அறிவாளி, முரசொலி கையில் வச்சுருந்தா திமுக இதெல்லாம் அவசியமா, இதெல்லாம் பேசினாருங்களா. பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பயங்கர சர்ச்சையாக அது ஆயிடுச்சு. அதுவும் குறிப்பாக பெரியார் சொன்னோடனே அந்த சம்பவம் நடந்த போது அந்த ஊர்வலத்தில் இருந்ததிலே ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, இல்லை அப்படி நடக்கவே இல்லை, அது பெரியார் மீது வீசப்பட்ட செருப்பு, தவறி போய் சாமி படத்தில் அது விழுந்துருச்சு அப்படின்றலாம் கிளாரிஃபை பண்ணாங்க. மறுநாள் ஒரு அவுட்லுக்லேருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஹிந்து பப்ளிகேஷனே சொல்லியிருக்கு. இல்லை அதுவும் அப்போ நடந்த ஸ்டோரி கிடையாது, பின்னாடி ஒருத்தர் கோட் மீடியா அட்ராசிட்டி எப்படி வந்து ஜிசி சேகர், அவுட்லுக் கரஸ்பாண்டன்ட் ஜிசி சேகர், அந்த கட்டுரை எதற்காக எழுதப்பட்டது என்றால் கருத்து சுதந்திரம் தொடர்பாக கார்ட்டூனிஸ்ட் பாலா கைது செய்யப்பட்டது தொடர்பாக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை, ஒரு பீஸ் சம்மந்தம் இல்லாம அதை எடுத்து வச்சு அதுல கோட் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் மிஸ் கோட் தான், பொய், அது தவறு, அதை பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து வந்து காமிச்சிட்டு ஹிந்து பப்ளிகேஷன் சொன்னார்னா இப்போ எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ அது போன்ற ஒரு அதிர்வுகளை வந்து இந்த ஆண்டும் உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இதுக்கு தான் வந்து அமித்ஷா வராருன்னு சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட கேட்டுட்டு இந்த அறிவிப்பை கொடுத்தாரோ கேட்காம கொடுத்தாரோன்றதெல்லாம் தெரியாது. அப்படி கேட்காம கொடுத்து அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் உள்ள நபர் குருமூர்த்தி. நான் கூப்பிட்டு எப்படி ஹோம் மினிஸ்டர் வராமல் போயிடுவார்? போடுங்க ஏங்க, இல்லைன்னா ஒரு எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் ஓ பன்னீர்செல்வத்தை போய் என்னையா இப்படி சும்மா உட்காந்துருக்க, போய் ஜெயலலிதா சமாதியில் போய் உட்காரு, நீலாம் ஒரு ஆம்பளையான் நான் தான் கேட்டேன்னு யாராவது ஒருத்தர் மேடையில் பேசுவாங்களா? இதையும் இந்த ஆட்டிடியூடும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்லி அமித்ஷா எப்படி வராமல் இருப்பார்? போடுங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அமித்ஷாக்கு வேறு வேலைகள் இருந்திருக்கலாம், தேர்தல் தொடர்பான. நான் எதுக்கு இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறீங்கன்னா ரஜினிகாந்தை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணது வந்து குருமூர்த்தி டு பிஜேபி, பட் ஹி ஃபெயில்ட். எஸ், அதோட கோபத்தின் வெளிப்பாடு தான் அமித்ஷா இதை நிராகரிச்சார். அது தொடர்பான தரவுகள் எதுவும் என்கிட்ட இல்லை. அதற்காக அமித்ஷா தவிர்த்தார் அப்படின்றது மாதிரியான செய்திகள் என்கிட்ட இல்லை. என்னோட அசஸ்மெண்ட், இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன். என்னோட அசஸ்மெண்ட் வந்து இவர் அவர்கிட்டலாம் அமித்ஷா கிட்டலாம் கேட்காம, நீங்கள் வாங்கன்றதெல்லாம் கேட்காமே இவர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எம்பாரஸ்மெண்ட் ஒரு தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்காக ஜேபி நட்டாவை பிஜேபி அனுப்பி வைத்திருக்கிறது அப்படின்னு தான் இந்த இதுக்கு ஒரு விடையாக பார்க்குறேன் நான். இப்போ என்னோட இரண்டாவது கேள்வி, ஏற்கனவே கேட்ட கேள்வி, அப்படி என்ன முக்கியத்துவம் வாய்ந்த நபர் குருமூர்த்தி? இது திரு குருமூர்த்தி அவர்களுக்கு வந்து இன்றைக்கி அவர் கமாண்ட் பண்ணுற அந்த செல்வாக்குக்கு ஒரு பின்புலம் இருக்குது. திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து தொடக்க காலத்தில் வந்து திரு திருபாய் அம்பானி அவர்களை எதிர்த்து எழுதுகிறார். அருண் ஷோரி போன்றவரெல்லாம் அப்போ வந்து திருபாய் அம்பானி எதிர்த்து எழுதி நெருக்கடி காலத்திலெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து எழுதினாங்க. இந்த திருபாய் அம்பானி வந்து அவரோட வரலாறுலாம் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இந்த துபாயில் இதில் பெட்ரோல் பங்க் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி வெள்ளி காயின்ஸ் எடுத்து வந்தது. அண்ட் வந்து இந்த ஆத்தர் ஜேம்ஸ் ஹேட்லி சேசன் தான் நினைக்கிறேன், பிஹைண்ட் எவ்ரி கிரேட் ஃபார்ச்சூன் தேர் இஸ் அ கிரைம். எஸ், ஐ பிலீவ் இன் தட். எஸ், உங்களுக்கு நீங்கள் ஒரு தலைமுறைக்குள் ஒரு மனிதன் மிகப்பெரிய செல்வந்தனா, மிகப்பெரிய கோடீஸ்வரனானா அதுல ஏதோ ஒரு இடத்துல சுரண்டலும் இருக்கு அப்படின்றதுல ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கிய திருபாய் அம்பானி என்பவர் வந்து வருகிறார். வளர்ச்சி, ஹியூமாங்கஸ் குரோத், பிரம்மாண்டமான வளர்ச்சி.
உங்களுக்கு காலாகாலமாக இங்கே தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய ரத்தன் டாட்டா, நுஸ்லி வாடியா, இது மாதிரி பல பேர் அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த வளர்ச்சியை வந்து தங்களுக்கு ஆபத்தாக தான் பார்க்குறாங்க. அவங்க ஆபத்துன்னு பார்த்தது இன்றைக்கி சரியான நிரூபணம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ், முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் குரூப்பை போன்ற ஒரு பிரம்மாண்டமான நிறுவனத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லாத்தையும் விழுங்குறாங்க திமிங்கலங்களைப் போல். ஸோ அப்போ வந்து இந்த தொழிலதிபர்கள்லாம் மற்றவர்கள்லாம் சேர்ந்து இந்த திருபாய் அம்பானியை ஏதாவது ஒன்று பண்ணி காலி பண்ணணும் அப்படின்ட்டு அவர்கள் வந்து ஒரு அடியாளாக, மெர்சினரியாக, ஹென்ச்மேனாக பயன்படுத்திய நபர் தான் குருமூர்த்தி. ஹவ்? எப்படின்னா இவங்க வந்து இந்த குருமூர்த்தி இவங்க வந்து நீங்கள் திருபாய் அம்பானிக்கு எதிராக உன்னுடைய தாக்குதலை ஊடகத்தின் மூலமாக அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீ இஸ் பேசிக்கலி அன் ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அந்த ப்ரொஃபஷன். ஸோ அப்போ வந்து இவருக்கு பெரு நிறுவனங்கள் வந்து இவர்கிட்ட தங்களுடைய கணக்குகளை தாக்கல் செய்யறதுக்கு கோயங்காவோட எக்ஸ்பிரஸ்ல ஹி ஸ்டார்டட் ரைட்டிங், ரைட்? எஸ். கோயங்காவே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ஆமாம், தொழிலதிபர். அண்டு வந்து இன்னும் அந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தில் மட்டும் குருமூர்த்தியின் செல்வாக்கு தொடர்கிறது. டெல்லியில் அவர் கிட்ட சேர்க்கறது இல்லை, டெல்லி எக்ஸ்பிரஸில். நீங்கள் அதை கவனித்து பார்த்துருக்கலாம். ஸோ அந்த கோயங்காவோட தொடர்புன உடனே தொழிலதிபர்களுக்கு பத்திரிகையை கையில் வச்சுக்கணும்ல. ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தை அணுக குருமூர்த்தி இஸ் அ சேனல். இப்படி வர்றாங்க. குருமூர்த்தி அடிப்படையில் ஒரு நேர்மையான ஆளாக இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த தொடர்புகளை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். குருமூர்த்தி அடிப்படையிலே ஒரு குரூக்கு. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, இதை வந்து இந்த தன்னுடைய தொடர்புகளை தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் வந்து தொழிலதிபர்களோட கருப்பு பணங்கள் குருமூர்த்தி மூலமாக பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. இது அப்பையிலேருந்து தொடருது இது. ஸோ குருமூர்த்திக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமம் நெருக்கம், அவருக்கு அப்போ அந்த அரசியல்வாதிகள்லாம் நெருக்கம். இன்னொன்று குறிப்பாக திருபாய் அம்பானி ஹேட் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ராஜீவ் காந்தி. உங்களுக்கு வந்து அந்த பாலிஸ்டர் யான் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் பெட்ரோலியம். ஓகேங்களா? அந்த பெட்ரோலியமுக்கு அந்த யூரியா பேக்லாம் இன்னும் அந்த இதில் தான் வருது. ஸோ அதில் வந்து மோனோபோலியா வந்து ஒருத்தர் உருவாகும் போது ஐ திங்க் இன்றைக்கும் தே ஆர் 20% இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற 100% நம்ம பாலியஸ்டர் அப்படின்னா அதில் 20% கம்ஸ் ஃப்ரம் ரிலையன்ஸ். எஸ் எஸ், அதுவே ஒரு பெரிய மோனோபொலி. ஸோ அப்போ வந்து அது அந்த மோனோபொலி மூலமாக தான் வளர்கிறாங்க. ஸோ ராஜீவ்காந்தியை அடிக்கிறதுக்கும் குருமூர்த்தி பயன்படுத்தப்படுகிறார் தொழிலதிபர்களால். ஏன்னா தொழிலதிபர் வந்து இந்த லாப வேட்கை கொண்ட ஒரு முதலாளி தன்னுடைய எதிரியை அழிக்க எந்த எல்லைக்கும் போவான், யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவான். அப்படி பயன்படுத்தப்பட்டவர் தான் குருமூர்த்தி. அப்போலேருந்து ஆரம்பித்து என்ன ஆகுதுன்னா, குருமூர்த்தி கிட்ட பல கோடி ரூபாய்கள் புழக்கத்தில் வருது. ஸோ எல்லா தொழிலதிபர்களும் இவரோட தொடர்பில் இருக்க விரும்புகிறார். ஆடிட்டரும் இன்னொரு பக்கம் பை ப்ரொஃபஷன் ஹி இஸ் an auditor. எஸ், ஓகே, ஹி கேன் மேனேஜ் ஃபண்ட். இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய நிறுவனம், தொழில் நிறுவனம், அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய தொழில் நிறுவனம் தங்களோட கணக்கு சிக்கல் இல்லாமல் ஜிஎஸ்டியிலிருந்து கணக்கு தாக்கல் செய்யணும், வெளியில் வரணும்னா இன்றும் குருமூர்த்தி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே ஓகே, அது அவுட் ஆஃப் மெரிட்டா இல்லை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இல்லையா? மெரிட்டுன்னு சொல்கிறத விட ஒரு புரோக்கரு கரெக்டாக யாருக்கு என்ன கொடுக்கணுமோ முடிச்சு கொடுத்துருவாரு. நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், குருமூர்த்தியை நீ ஒரு ஆர்டி ஆஃபீஸ்க்கு லைசன்ஸ் வாங்க போகிறீங்க, வாசல்லே 2 பேர் சுற்றிட்டு இருப்பான். சார் 2000 ரூபா கொடுக்கு சார், டக்குன்னு முடிச்சு கொடுத்தோன்னா அவனுக்கு யாருக்கு எங்கெங்கே கொடுக்கணும்னு தெரியும். ஸோ இது வந்து இதுக்காக இவர் பயன்படுத்துகிறார். இப்படி பயன்படுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொடர்புகளை வந்து வச்சு குருமூர்த்தி ஒரு ஸ்டேஜில் ஹி பிகேம் ஒரு பவர் சென்டராக உருவாகிறார். அது உண்மை. இன்னைக்கு வந்து குருமூர்த்தியோட நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளை தவிர்த்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணுறது குருமூர்த்தி தான். பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கை ரூட் பண்ணுறதா? ரூட்டு குருமூர்த்தின்னு சொல்கிறது என்ன, இருந்தாலும் சொந்த காசை எடுத்து கொடுக்க போகிறான். ரூட்டிங் வந்து இவர்கிட்ட சொன்னோன்னா, அதனால இவர் என்ன நினச்சிக்கிறார் குருமூர்த்தி, அலையன்ஸை நான் அந்த மேக் அண்ட் பிரேக் பண்ணக்கூடிய வலிமை என்னிடம் உண்டு. ஓகே. ஸோ உங்களுக்கு இது சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 500 கோடி வேணும்னு கேட்குறாங்க. குருமூர்த்தி அப்ரோச் பண்ணுறாங்க ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வச்சுக்குவோம். ஹில் டைரக்ட் சம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டு பே டிஎம்கே. இதை வாங்கின உடனே இப்போ குருமூர்த்திக்கு மனசில் என்ன வந்துருச்சுன்னா, 500 கோடி திமுகக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன், திமுக நான் சொல்கிற கட்சி கூட கூட்டணி வைக்கணும். நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி காம்ப்ளெக்ஸ் பிக்சர். இந்த குருமூர்த்தி வந்து இந்த அலையன்சஸ் மேக்கிங் அண்ட் பிரேக்கிங்ன்றத அந்த விவகாரத்தை வந்து எல்லா மாநிலங்களிலும் பண்ண முடிகிறது. தமிழ்நாட்டில் அவரால் ஜெயலலிதா இறக்கும் வரை செய்ய முடியவில்லை. அவரை வந்து ஒரு கட்டத்தில் தடுத்து வச்சிருந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும். அவர் ஜெயலலிதான்ற அந்த ஜெயலலிதா போர்ஷன் பின்னாடி வருவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபண்டிங்லாம் பண்ணுறதுனால இவருக்கு வந்து மனசுக்குள்ளே நம்ம ஒரு அரசியல் சாணக்கியா அப்படின்ற எண்ணம்
வந்துருச்சு. as a single Yes. ஹேண்டா நான் வந்து Yes. இந்திய அரசியலில் Yes. அரசியலே நம்ம தீர்மானிச்சிடலாம் வெற்றி இப்போ தோல்வி. இந்த 2 அனலிஸ்ட் 2 பேர் இருக்காங்களேங்க, திமுகலையும் அதிமுகலையும், அவங்க மனசுலையும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கு இருக்கு. டிகேக்கும் சுனிலுக்கும். சுடிலுக்கும் இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து we can decide the fate of Tamil Nadu. In fact, I want to quote one of the conversations of PK with a journalist. I want to recreate the history of DMK fighting elections under Arinyar Anna. And what he said was, this is PK's election. So It's not DMK's election. Not election, it is PK's election. So the victory should be in such a manner. ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா தலைகணத்தோட உச்சத்துல இருந்து பேசுற மாதிரி இல்ல அது. குருமூர்த்திங்க அதுதான். இப்போ குருமூர்த்தி வந்து துக்ளக்குழாவில் ஓபிஎஸை பற்றி பேசின ஸ்பீச்சை கனெக்ட் பண்ணி பாருங்க. தலக்கணம் தானே, வேற என்ன? ஸோ இதனால தான் வந்து இந்த குருமூர்த்தி இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல உங்கள் கேள்வி, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு ஷாலோ பர்சன் இவர்கிட்ட ஏன் வந்து இது இருக்குன்னா, பிஜேபிக்கும் நிதியை இவர் தான் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். உங்களுக்கு கட்சி செலவுக்கு வேணும்னா நீங்கள் அமித்ஷாவே நேராக போய் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லையும் பணம்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. இல்லை, நான் என்ன நினச்சேன், இவருடைய ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட், ஆர்எஸ்எஸோட கனெக்ஷன், மோடியோடைய நட்பு, இதெல்லாம் தான் இவரை வந்துட்டு ஒரு முக்கியமான மனிதராக பாஜகவில் உருவாக்கி இருக்கு அப்படின்றது. ஸோ அது மட்டுமல்ல இங்கே ரீசன். இல்லை, அது மட்டுமல்ல, அது ஒரு செய்தி, அது ஒரு காரணமே கிடையாது. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பை நீங்கள் 1000 விமர்சித்தாலும் ஆர்எஸ்எஸ்லையும் படித்தவங்க இருக்காங்கங்க. உங்களுக்கு இடதுசாரி இயக்கங்களில் எப்படி ஃபுல் டைமர்ஸ் இருக்காங்களோ இதே மாதிரி ஆர்எஸ்எஸில் ஐஏஎம் எம்என்சிஸ்லாம் வேலை செஞ்சுட்டு இந்து தர்மத்தை காக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து முழுநேர ஊழியர்களாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பணியாற்றுபவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு தெரியாதா? நீங்கள் நீங்களும் நானும் ஐஏஎம் படிக்கலை, நீங்கள் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கலை. ஆனால் நமக்கு வந்து இது ஓரளவுக்கு ஹூ இஸ் குருமூர்த்தின்றது அடையாளம் காணும் அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கிறது. இது வந்து அங்கே அந்த படித்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அந்த படித்தவங்களுக்கு தெரியாதா? தெரியும். அவங்களுக்கு இந்த ஆளுகிட்ட பணம் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம மற்ற ஸ்டேட்லாம் பண்ணணும். இவன் சொல்கிறத தமிழ்நாட்டில் கேட்கலன்னா மற்ற மாநிலங்களில் சிக்கல் வரும். இப்போ கூப்பிட்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் he may call முகேஷ் அம்பானி and say don't fund this guys. He may call Adanis and say don't fund this guys. எவ்வளோ பெரிய கிரைசிஸ் உருவாகுது பாருங்கள். திஸ் இஸ் தி ஒன்லி clout of குருமூர்த்தி. பட் வாட் அபவுட் த ஃப்யூச்சர் ஆஃப் குருமூர்த்தி? இப்போ வந்துட்டு எலெக்ஷன் பீரியடு, இப்போ ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமிக்கும் அவருக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்குது. ஸோ வாட் வில் ஹேப்பன் டு ஆல் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ்? கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கும் குருமூர்த்தி அவர்களுக்கும் பெரனியல் என்மிட்டி, இன்று நேற்றல்ல. நீங்கள் இவங்க 2 பேரோட பிஹேவியரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். குருமூர்த்தி ரஜினிகாந்தை சப்போர்ட் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே சுப்பிரமணிய சாமி சொன்ன வார்த்தை ஹீஸ் அ ஸ்மக்லர். எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு! ஹீஸ் அ ஸ்மக்லர். குருமூர்த்திக்கு சசிகலா ஃபேமிலியை பிடிக்கலன்னு சொன்ன உடனே சுப்பிரமணிய சாமி பேக் சசிகலா. கான்ஸ்டிடியூஷன் படி அந்த கவர்னர் வந்து இவங்கள தான் இவங்க சொல்கிற கேண்டிடேட்டை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றாரு. ஓகே. சுப்பிரமணிய சுவாமி இஸ் த ரீசன் ஒய் சசிகலா இஸ் இன் பிரிசன் டுடே. ஹீ ஸ்டார்டட் தி டிஸ்ப்ரொபோர்ஷனல் அசெட் கம்ப்ளைண்ட் இல்லைங்களா? அவர் தான் தொடங்கி வைத்தார். ஆளுநரிடம் சென்று புகார் கொடுத்து திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தது டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்களின் புகாரின் அடிப்படையில். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து சசிகலாவை பேக் பண்ணுறாரு? பிகாஸ் குருமூர்த்தி அவங்கள வந்து அப்சல்யூட்லி எதிர்க்கு இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கல்ல இது தலைக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, சுப்பிரமணிய சாமிக்கு நான் ஒரு அறிவுஜீவி. நீங்கள் இந்த சுப்பிரமணிய சாமியோட அட்டாக் எல்லாம் நீங்கள் வந்து இன்னும் ஷார்ப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவர் குருமூர்த்தி சொல்கிறத பிஜேபி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? சுப்பிரமணிய சாமி இஸ் ஃபியூமிங். அவரால் அதை சகிச்சுக்க முடியல. எங்கே அடித்தா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வலிக்குமோ அங்கே அடிக்கிறார். சீனா நமது எல்லைக்குள்ளே இத்தனை கிலோமீட்டர் இது பண்ணிடுச்சு, மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இது எதுக்கு? அவனை கூப்பிட்டு நீ என்டர்டெயின் பண்ணுறல்ல, உன்னை நான் வந்து டார்கெட் பண்ணுறப்பா. திஸ் இட். இப்போ இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்க, தெர் ஆர் நிறைய ஏராளமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து மினிட் பை மினிட் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போது இந்த திமுக கூட்டணியில் இப்போ எக்ஸிஸ்டிங் கூட்டணியிலேருந்து ஒரு உரசல் இல்லை விரிசல் ஏற்படுது. அந்த திமுக கூட்டணி பற்றி மேபி இன்னொரு முறை பேசலாம்னு நினச்சேன். பட் நீங்கள் ஆரம்பிச்சதுனால நான் கேட்குறேன், அதை நான் எங்கே தொடங்கணும் அப்படின்னா, அண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் பேசின ஒரு மீட்டிங்கில் பேசினது 234 தொகுதிகளில் நம்மளே நிற்போம், கூட்டணிக்கு வந்து நம்ம நிச்சயம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தொகுதியை வந்து கூட்டணி கட்சிக்கு குடிக்கவே வேணாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதற்கு முன்பே வைகோவிடம் வந்து ஜனவரி 1ஆம் தேதி கேட்கப்பட்ட கேள்வி,
உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு உங்களை நிர்பந்திக்கிறாங்களா அப்படின்றது ஹி மேட் அ கமெண்ட், தே ஆர் நாட் கம்பலிங் மீ அப்படின்னாரு. பட் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எல்லா கூட்டணி கட்சிகளையும் நடக்குது. அப்போது திமுக தன்னுடைய நீங்கள் பிகே சொன்ன மாதிரி, பிகே கொடுத்த நம்பிக்கைன்ற மாதிரி தாங்கள் வந்து வெற்றி பெற்று விடுவோம், கூட்டணியே தேவையில்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இந்த தேர்தல் அணுகிறாங்களா? எனக்கு அப்படி தான் அணுகிற மாதிரி தோணுது. உங்களுக்கு ஃபெலிக்ஸ், நீங்கள் பல தேர்தல்களை பார்த்தவர், கூட்டணிகள் எப்படி அமையும் என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி எப்படி நடத்துவார்ன்றது நீங்கள் அறிவாலயத்திலே இருந்து பார்த்துருக்கீங்க, எனக்கு தெரியும். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் நடக்கும். எல்லாம் ஸ்மூத்தாக செட்டில் ஆன பிறகு தான் வெளியில் வந்து எல்லாரும் முன்னாடி பேட்டி கொடுப்பாங்க. அப்போ பத்திரிகைகள் கேட்பாங்க, இது எப்படி நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சுன்னு. அமைதியாக நடக்குது, ஒற்றுமையாக இருப்போம், தேர்தலை இந்த கூட்டணி சந்திக்கும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக கூட்டணி வைப்பார் அவர். மக்கள் ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணி, அந்த கூட்டணியும் வைப்பார். அப்படி சொல்லுவார். இப்படி தான் நடக்கும். உங்களுக்கு வந்து இந்த 2016 தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததற்கு ஒரே காரணம் மக்கள் நல கூட்டணி. உங்களுக்கு திருமாவளவனுக்கோ, வைகோவுக்கோ, விஜயகாந்துக்கோ, இடதுசாரிகளுக்கோ அவங்க தனியாக நின்று ஆட்சியை பிடிக்க முடியாதுன்றது நன்றாகவே தெரியும். அவங்க ஏன் வெளியில் போகிறாங்கன்னா, அவர்கள் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டார்கள், அவர்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டன. இதன் காரணமாக தான் வெளியில் போய் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து போய் தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுன்னு. இதன் காரணமாகத்தான் அவர்கள் வெளியே செல்கிறார்கள். உங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த மாதிரி ஏற்கனவே 1% வெற்றி வாய்ப்பை திமுக தவற விட்டது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த நேரத்தில் முதல்ல கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் அரவணைச்சு, ஏன்னா உங்களுடைய எதிரி அன்று வந்து உங்களுக்கு பிஜேபி வந்து அந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு பிஜேபியோட கவனம் முழுக்க தமிழகத்தின் மீது இருக்கிறது. பொங்கல் விழாவுக்கு ஆர்எஸ்எஸோட சீஃப் இங்கே வராரு. பகவத் வந்து சேரியில் உட்கார்ந்து ஒரு குழந்தைக்கு திருக்குறள் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறாருப்பா. எந்த அளவுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் சீஃப் வர்றாரு ஃபெலிக்ஸ், உங்களுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுன்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி என்ற சங்கிலி தொடரை, சங்கிலி இணைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்பது தான் அவர்களுக்கு நோக்கம். அதுக்காக தான் இங்கே வர்றாங்கன்றப்ப திமுக எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஸோ இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாரும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. இன்னொன்று, இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்ட்டு நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். உங்களுக்கு இடதுசாரிகளுக்கோ, விடுதலை சிறுத்தைகளுக்கோ, பேராசிரியர் ஜவாஹிருல்லாவுக்கோ தனியாக நின்று அவங்க சிஎம் எல்லாம் ஆக முடியாது. அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்கேஸ் வந்து நீங்கள் அவங்களை அவமானப்படுத்தினீர்கள் என்றால் they'll just walk out, வெளில போயிடுவாங்க. போய் மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவானால். ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொன்னது, நானா தீர்மானிக்கிறேன் திமுக கூட்டணியில் நான் இடம்பெறணுமா இல்லையான்ட்டு. நான் தீர்மானிக்கலையே, திமுக தான் என்னை தீர்மானிக்குது. திமுக நினைச்சா நான் கூட்டணியில் இருப்பேன், திமுக நினைக்கலன்னா நான் கூட்டணியில் இல்லை அப்படின்ற ஒரு அதுதான் திமுகவோட அப்ரோச் டுவர்ட்ஸ் நாட் ஓன்லி விசிகே, எல்லா அலையன்ஸ் பார்ட்னர் கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போது இவங்களுடைய உதயநிதியோட பேச்சு இதெல்லாம் வச்சு பார்த்து வில் தேர் பி a split in the alliance? மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்படி இருந்தால் அது என்னவா இவால்வ் ஆகும் அந்த split? அது மினிட் பை மினிட் இட் இஸ் இவால்விங். இது எப்படி இவால்வ் ஆகி முடியுன்றதை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த மீண்டும் உதயநிதியோட ஸ்பீச்சுக்கு வரேன். நான் இந்த கூட்டணி ஏற்கனவே எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொன்னேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த உதயநிதி வந்து இந்த மாதிரி பேசுகிறதோட இண்டிகேஷன் என்னென்னா, அவர்களுக்கு யாருடைய தயவும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோரை மட்டும் வைத்து நாம் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஆட்டிடியூடு அவர்களுக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு வந்து உதயநிதியை வந்து நீங்கள் ஒரு வட்டச்செயலாளர் கிடையாதுங்க. ஹீ இஸ் a scion ஆஃப் டிஎம்கே ஃபேமிலி. அண்டு வந்து அவர் இளைஞரணி செயலாளராக இருக்கார். இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அடுத்து, இல்லைனா ஏன் ஸ்டாலினை விடவே அதிகாரம் படைத்தவர் உதயநிதி என்பது திமுகவில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படித்தான் அவர் முன்னிறுத்தப்படுகிறார். அப்படி இருக்கும்போது அந்த இளைஞரணி செயலாளர் வந்து 234 தொகுதியிலேயே எங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வலிமை இருக்கிறது. ரெண்டாவது, திமுக ஜெயிக்கிற இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காதீர்கள்னா, அப்போ வந்து ஒரு தொகுதியில் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அதை வந்து திரும்ப போட்டிடணுமா, அதில் காங்கிரஸ் போட்டிடணுமா? அப்படி இருக்கிற ஒரு தொகுதியில் திமுக எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், எப்படி உதவுவீங்க? இது வந்து ஆல்மோஸ்ட் வெளிப்படையாகவே சொல்கிறது இல்லையா? இது ஆங்கிலத்தில் வந்து ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க ஃபெலிக்ஸ். யூ கேன் கனெக்ட் திஸ் வித் தட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதயநிதியோட மனதில் இருப்பது வெளியே வந்து விட்டது. எதுக்கு இந்த பசங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்துக்கிட்டு? ஒரு மாபெரும் இயக்கம். நான் கலைஞரின் பேரன். நானே ஒற்றை ஆளாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுகவுக்கு வெற்றியை பெற்று தருவேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பசங்க திரும்பலாம்? திஸ் இஸ் த ஆட்டிடியூட். ஸோ கூட்டணியில் விரிசல் வருமானு நீங்கள் கேட்டீங்க. விரிசல் விழத் தொடங்கி விட்டது. எப்படின்னா, இப்போ வந்து பாண்டிச்சேரியில் நடக்கிற நீங்கள் நிகழ்வுகளை கூர்ந்து நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும்.
பாண்டிச்சேரியில் வந்து திமுக காங்கிரஸ் எல்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. திரு நாராயணசாமி அவர்கள் முதல்வராக இருந்து வருகிறார். என்ஆர் காங்கிரஸ் இவர்களுக்கு எதிரணியில் நின்று போட்டியிட்டது. அதிமுக கூட கூட்டணின்னு நினைக்கிறேன். எதிரணியில் நின்று போட்டியிட்டது. இப்போ என்ஆர் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விரைவில் ஒப்பந்தம் நிகழ இருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஜெகதரட்சகன் அவர்கள் பாண்டிச்சேரி திமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட உள்ளார். இது நடந்துச்சுன்னா அப்ப காங்கிரஸ் எப்படி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக இது என்ன லாஜிக்னு சொல்லுங்க நீங்க. இது என்ன லாஜிக்? அருகாமையில் உள்ள பாண்டிச்சேரியில வந்து காங்கிரஸ்க்கு எதிராக போட்டிடுவாங்கன்னா இங்க கூட்டணினா இது என்ன நடக்கும்? அதானே. இல்லை, பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் ஆகி நீங்க என்னத்தை பெருசா சாதிக்க போறீங்க? அது உங்களோட இலக்கு தமிழ்நாடு தானே. கரெக்டாக கேட்டீங்க. அது பாண்டிச்சேரிக்காக செய்யப்படுவதல்ல. பிஜேபியின் காங்கிரஸ் முக்து பாரத் என்பதற்காக திமுக செயல்படுகிறதுன்றதான் நான் சொல்ல வர்றேன். உங்களுக்கு கடைசியாக வந்து கௌதம் சிகாமணியோட ப்ராப்பர்ட்டிஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ணது உங்களுக்கு நினைவு இருக்கும். அதுக்கப்புறம் ஏன் ஃபெலிக்ஸ் திமுக மேலே எந்த மூமெண்ட்டும் இல்லை? அதிமுகவுக்கு நெருக்கமான ஸ்ரீபதி அசோசியேட்ஸ் என்ற நிறுவனத்தில், அதிமுகவுக்கு இல்லை, குறிப்பாக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கமான ஸ்ரீபதி அசோசியேட்ஸ் என்ற நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது. கௌதம் சிகாமணிக்கு அப்புறம் தெர் இஸ் நோ மூவ்மெண்ட். திமுகவில் என்ன எல்லாரும் உத்தம சீலர்களா, புனிதர்களா, நேர்மையாளர்களா? இங்கே இருக்கிற அதே வந்து திருட்டு அங்கேயும் இருக்கு. அண்ட் திரு ஜெகதரட்சன் அவர்கள் மீது இருக்கு. இலங்கையில் வந்து அவர் பல ஆயிரம் கோடி பிஜேபிக்கு போயிடுவாரு அப்படின்ற அது மாதிரியான தகவல்கள்லாம் ரொம்ப அதிகமாக. இது இப்போ ரெண்டையும் பொருத்தி பாருங்க. ஜெகதரட்சகன் பிஜேபிக்கு போகல, ஆனால் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இன் பாண்டிச்சேரி. கனெக்ட் த டாட்ஸ். எத்தனை சொல்ல? அப்போ மறைமுகமாக பிஜேபி கூட திமுக கள்ளவுரை வச்சுக்கிட்டு காங்கிரஸை கழட்டி விட்டுரும். இதற்கு வெளிப்படையாக நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இவ்வளவு நேரம் நான் பேசின விஷயங்களை வச்சு மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்படி இருந்தால் இங்கே வந்து திருமா, வைகோ, இடதுசாரிகள், அது இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அவங்க வந்து மறுபடியும் மக்கள் நல கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களுடைய போக்கு என்ன ஆகும்? அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஃபெலிக்ஸ். இங்கே வந்து இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை தான் மீண்டும் ரீகால் பண்ண விரும்புகிறேன். திருமாவுக்கோ, ஜவாஹிருல்லாவுக்கோ, கே பாலகிருஷ்ணனுக்கோ, முத்தரசனுக்கோ, வைகோவுக்கோ அவங்க போட்டி போட்டு முதல்வராக முடியுன்றது நல்லாவே தெரியும். அவங்களாம் வந்து பழுத்த அரசியல்வாதிகள். நம்ம தனியாக நின்று போட முடியாதுன்னு தெரியும். அதுக்கு பதிலாக எங்களை நீ இழிவுபடுத்தினாய் அல்லவா, உன்னை தோக்கடிக்கிறேன்ற அவங்க இறங்கினா. ஒரு சின்ன பையங்க, திருமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவரோட மெச்சூரிட்டி என்ன, நாலேஜ் என்ன, அவரோட அந்த வரலாற்று அறிவு என்ன, அவர்லாம் வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு பலம். நான் ஒரு மிகைப்படுத்தல் இல்லாமல் உறுதியாக அசர்ட்டிவாக சொல்கிறேன். திருமாவை போல மேடையில் பேசுவதற்கு இன்னைக்கு தமிழகத்தில் ஒருவர் கூட கிடையாது. வித் கண்டென்ட், மனதிலிருந்து பேசுகிறார். அவர் நாஞ்சில் சம்பத் அல்ல நகைச்சுவைக்காக பேசுறதுக்கு. திருமா மனதிலிருந்து பேசுகிறார், வரலாற்று தரவுகளோடு பேசுகிறார், தமிழ் இலக்கியங்களை கோடிட்டு காட்டி பேசுகிறார். அவர் திமுக கூட்டணி எத்தகைய பலமாக இருப்பார்? அவர் வந்து இன்னைக்கு ஏற்கனவே அவர் கொஞ்சம் மனக்குமைச்சலில் இருக்கும்போது உதயநிதி போன்ற ஒரு சின்ன பையன் 234 நாங்கள் ஜெயிச்சிருவோம், தேவைப்பட்டால் நாங்கள் ஜெயிக்காத இடங்களை கூட்டணிக்கு கொடுங்கன்னு தலைவர்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்றது திரும்ப எப்படி பார்ப்பார்? ஜவாஹிருல்லா எப்படி பார்ப்பார்? வைகோ எப்படி பார்ப்பார்? ஸ்டாலின் தனக்கு போட்டி, தன் மகன் வைகோ தனது மகன் ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதற்குத்தானே வைகோ கொலைப்பழி சுமத்தப்பட்டு 93 வெளியேற்றப்பட்டார். எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அது! விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டு வைகோ என்னை கொலை செய்ய பார்க்கிறார். இதுக்கு பிறகு தானங்க வெளியில் போனார் அவர். அப்போ அந்த துரோகத்தை சந்தித்த வைகோ அவர்கள் உதயநிதியோட பேச்சை எப்படி பார்ப்பார்? அது மட்டும் இல்லைங்க, வைகோ வீட்டில் போயிட்டு ரொம்ப அவமானம் படுத்திருக்காங்க. அவங்க வீட்டில் திமுக மக்கள் நல கூட்டணிக்கு முன்னாடி திமுக ஜெயிக்கும் போது அவங்க வீட்டில் போயிட்டு சபரீசன் அவரும் வந்துட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சு, சபரீசன் ஐடி கார்டை வந்து வைகோ எடுத்து வச்சுருந்து காட்டினாரு, ப்ரெஸ் கிட்ட வச்சுட்டு காட்டினாரு. அண்ட் காவேரி மருத்துவமனையில் செருப்பை எடுத்து வீசினார்கள். அத்தனையும் மறந்து வைகோ வந்து வராரு இன்னைக்கு தளபதி முதலமைச்சராக. அதை எல்லாத்தையும் விட வேதனை மறந்து ஸ்டாலினை முதல்வராக்குகிறேன்னு பேசுறாங்க.
அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து யாருடைய உதவியும் தேவையில்லைன்ட்டு ஒரு சின்ன பையன் பேசுறத வைகோ எப்படி பார்ப்பாங்க? இதுக்கு விஷன் இல்ல திமுகவுக்கு. இந்த தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி அவங்க ஒர்க் பண்றாங்க. இதுல நம்ம ஜெயிச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னொரு தேர்தல் வருமே, அதற்கும் சேர்த்து இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி அமைக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லாங் டேர்ம் விஷன் இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன். உங்களுடைய கணிப்பு சரியானது. திமுகன்றது வந்து ஏற்கனவே இங்கேயே வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திமுகன்றது ஒரு இயக்கம், சுயமரியாதை இயக்கம். அது ஒரு சமூக நீதி இயக்கம். உங்களுக்கு வந்து பெரியாரோட லெகசிலேருந்து தானே ஃபெலிக்ஸ் வந்து திமுக வருது. ஸோ அது ஒரு இயக்கம். ஆனால் இன்றைக்கு அங்கே இருப்பவர்கள் சிம்பிளாக எதுக்கு ஃபெலிக்ஸ் இவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்து பீகாரை சேர்ந்த ஒரு பார்ப்பனர் வந்து தேர்தல் நான் வெற்றி பெற்று கொடுக்குறேன்றதை திமுக தலைமை நம்பும்போது நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? அங்கே நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டால் மனசு வேதனையாக இருக்குது ஃபெலிக்ஸ். போய் இங்கே இந்த ஐபேக்கு வந்து சர்வே அனுப்புகிறாங்க. எல்லா மாவட்ட செயலாளரும் எக்ஸல் ஷீட்டில் போட்டு அனுப்பணும் போகிறாங்க. அதில் போகிற பசங்க கொஞ்சம் சீனியர் லெவலில் அந்த ஐபேக்கில் கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க. சில வேட்பாளர்கிட்டெல்லாம் உங்களுக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணி தரேன்ட்டு கோடி கணக்கில் வாங்குறாங்களா ஃபெலிக்ஸ்? அவங்களுக்கு பயம் இருக்கும் வேட்பாளருக்கு. 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை ஃபெலிக்ஸ் மாவட்ட செயலாளர். உங்களுக்கு 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை. திடீர்னு கனிமொழி போகிறாங்கன்றாங்க, திடீர்னு உதயநிதி போகிறாங்கன்றாங்க, திடீர்னு ஸ்டாலின் போகிறாரு. இவங்க போனோன்னா இவங்களுக்கு வரவேற்கிறதுக்கு ஆகும் செலவுகளை எண்ணி பாருங்கள். எங்கே போவான் பணத்துக்குவன் கட்சிக்காரன்? அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலையும் தோத்துட்டா நம்மளோட எதிர்காலம் என்னன்றதை யோசிக்க மாட்டானா? எதிர்காலம் என்னன்றதை விட நாளைக்கு திருப்பி ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அவன் மேலே கேஸை போட்டு விடுவாங்க. அரசியலே நடத்த முடியாது. ஊரில் மரியாதை இருக்காது. உங்களுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு பதவி இல்லைன்னா யாரும் மதிக்க போகிறாங்க? கண்டிப்பாக. நத்தம் விஸ்வநாதன் என்ற செல்வாக்கு மிக்க அமைச்சர் ஒருவர் இருந்தார். தேர்தலில் தோல்வி விட்ட பிறகு இன்றைக்கி அவரை பற்றி பேசுகிறோமா? இல்லை. அதன் காரணமாக எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ இயல்பு. நான் வந்து அந்த சரி தவறுன்றதுக்குள்ளே போக விரும்பல. அவங்க பணம் கொடுத்து எனக்கு எப்படியாவது டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுன்னு சொல்கிறது இயல்பு. உங்களுக்கு வந்து கேஎன் நேரு, ஐப்பெரியசாமி போன்ற மூத்த தலைவர்கள், உதயநிதி போன்ற இந்த அறிவில்லாத ஒருத்தனுக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பது எதற்காக? கட்சியில் முடிவெடுக்கும் இடத்தில் உதயநிதி இருக்கிறார். உங்களுக்கு அவர் கூட்டணியை நிர்ணயிக்கும் இடத்தில் உதயநிதி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த மூத்த அமைச்சர்களுக்கு கூட பயம் இருக்காதா? இப்போ இதுக்கு இடையில் இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து சசிகலாவுடைய வருகை. அதையும் தாமதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எப்படியாவது அதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ அவங்களோட ரிலீஸை டிலே பண்ணுறதுக்கு பிஜேபி முயற்சிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குருமூர்த்தி முயல்வார் என்று சொல்லுங்கள். ஓகே, பிஜேபின்னு பொதுவாக சொல்லாதீர்கள். குருமூர்த்தி முயல்வார். அப்படி அவங்க வந்தாங்கன்னா இந்த இப்போ இமேஜின் பண்ணிங்களேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஆல் லெஃப்ட் அவுட். டிஎம்கே, எம்டிஎம்கே, விசிகே, காங்கிரஸ் இதெல்லாம் ஒரு லெஃப்ட் அவுட் அப்படின்போது ஆல்ரெடி அங்கே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட டிடிவி இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து இப்படி ஒரு கூட்டணி ஏற்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான யோசனை என்பதை நீங்கள் இந்த பேட்டியின் மூலமாக சொல்ல விரும்புகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் கமலஹாசன் சேருவாரா? கமலஹாசன் சேர மாட்டார். அவர் வந்து எப்போவுமே வந்து கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தான் மாப்பிள்ளை, சாவு வீட்டுக்கு போனால் நான் தான் பிணம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மோசமான நார்சிசிஸ்ட் கமல் அவர்கள். நீங்கள் திரைப்படத்துறையில் பணியாற்றவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, லைட்டு எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுலேருந்து பாத்ரூமுக்கு எந்த ஸ்வீப் எந்த தொடப்பம் வாங்கணுன்றது வரைக்கும் கமல் அவர்கள் தான் தீர்மானிப்பார். அதன் காரணமாக அவர் போய் இன்னொருத்தர்லாம் வந்து முதல்வராக்கிறதுக்குலாம் அவர். அப்புறம் அவர் ரோல் என்னவா இருக்கும்? இங்கே ஓட் கட்டுற கூட அவர் கிடையாது. அப்புறம் அவர் ரோல் என்னவா இருக்கும்? என்டர்டெய்னர். He's a good entertainer. That is proven entertainer. Proven entertainer. நான் கேட்பேன். நானும் தான் கேட்பேன். ஆமாம், உனக்கு மட்டும்தான் வாய் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. யோசிச்சு பாருங்கள் ஃபிலிக்ஸ், இன்னைக்கு நாட்டில் வந்து கோடிக்கணக்கான விவசாயிகள் அங்கே டெல்லியில் செத்துட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் வந்து விவசாய பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு நாட்டில் கோடிக்கணக்கில் லூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரஃபேல் வந்து ஒரு விசாரிக்காததுனால அன்ப்ரூவன் கரப்ஷன். இட் இஸ் வித் ஃபேக்ட். அவங்களெல்லாம் விட்டுட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குற விஏஓ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, இதுக்கெல்லாம் வந்து பட்டியல் போட்டுட்ருக்காரு. இது எவ்வளோ ஒரு சிறுமைத்தனமான அப்ரோச் பாருங்கள். விஷன் எவ்வளோ லோவாக இருக்குன்னு பாருங்கள். அவருக்கு வந்து மற்ற சோஷியல் இஷ்யூஸ்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை, ஜாதிங்க பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது இங்கே இருக்கிற மற்ற இப்போ ஆணவ கொலையோ இது மாதிரியான முக்கியமான இந்த கோர் சோஷியல் இஷ்யூஸ் வந்து அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவருக்கு வந்து மானிட்டரி கரப்ஷன் அதை மட்டும் தான் அவர் மையப்படுத்துறாரு. அவர் ஒரு எலிட்டு பார்ப்பன மனநிலையில் இருந்து இந்த சமூகத்தை பார்க்கிறார். அதனால் அவருக்கு எது பிரச்சனைன்றதே அவருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். நான் சமீபத்தில் மூத்த வழக்கறிஞர் திரு பராசரன் அவர்களை பற்றிய ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது. ஸோ அந்த பராசரனை பற்றி முக்கியமான நபர்களை பேச வைக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். அந்த வீடியோவில் முதலில் பேசுவது குருமூர்த்தி, அடுத்து பேசுவது கிரேசி மோகன் தம்பி, அடுத்து கமல் பேசுகிறாரு.
அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு டாக்குமெண்ட், இட்ஸ் நாட் அ மூவி கேரக்டர். ஸோ கமல் வந்து நார்மல் கமலா பேசியிருக்கலாம். ஆனால் கமல் ஒரு ஐயங்காராக பேசினார் அதில். கமல் ஸ்ரீனிவாச பார்த்தசாரதி என்ற அவருடைய அசல் உண்மை முகத்தை அதில் வந்ததை நான் பார்த்தேன். இது ரொம்ப ஆபத்தானதை பார்க்குறேன் ஃபெலிக்ஸ். நான் அவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவள் யாருன்னு எனக்கு தெரியாது, அது இப்போ தான் சொன்னாங்க அவள் அத்திம்பேர்னு அப்படின்ட்டு கமல் அதில் பேசுகிறத பார்த்தோன்னா ஐ வாஸ் ஷாக்ட். அது ஒரு பிராமின், அதுவும் வந்து அந்த பராசரன் என்ற நபர் ஒரு சமூக விரோதி. He appeared for ராம் ஜென்மபூமிக்கு அப்பியர் ஆனது இல்லாமல், அதில் வந்து ராம்லல்லாக்கு அப்பியர் ஆனது இல்லாமல், அதை விட ரொம்ப மோசமாக நான் பார்க்குறது ஐயப்பன் கோயில் விவகாரத்தை நான் பார்க்குறேன். ராம் ஜென்மபூமி கூட வந்து சரி அவங்க முஸ்லீம்ஸே விட்டுட்டாங்க, டே போய் எடுத்து தொலைஞ்சுக்கடா அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. பட்டு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு அவர் எடுத்து வைத்த வாதங்கள் மிக மிக ஆபத்தானவை. ஐயப்பன் என்பவர் ஸ்ரீராமரின் அவதாரம், அதனால் பெண்கள் உள்ளே போனால் தீட்டாகிவிடும் கோயில்னு ஒரு வாதாடினார். இப்படி வாதாடிய ஒரு பார்ப்பன வழக்கறிஞரை அவள் எங்கள் அத்தும்பேர்னு சொன்னான்ட்டு இவர் பேசுகிறாருன்னா, கமல் யார்? அவர் கமல்ஹாசன் அல்ல. அந்த விஸ்வரூபம் படத்தில் இப்போ இஸ்லாமியர்கள் தோழர்னு சொன்னார்ல, அது கமல்ஹாசன் அல்ல. இஸ்லாமியர்கள் சரியாக அவரை புரிந்து கொண்டார்கள் என்று இப்போது உணர்கிறேன். அப்போ கூட நான் இஸ்லாமியர்கள் மீது கோவப்பட்டேன். நீங்கள் என்ன இப்படி போய் ஒரு கலைஞனை போய் இப்படி பண்ணுறீங்க, இன்றைக்கி புரிஞ்சுக்கிறேன். நான் அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நான் தான் சரியாக புரிஞ்சுக்கல. அப்படி சொன்ன இஸ்லாமியர்கள் தோழன்னு சொன்ன கமல் அசல் கமல் இல்லை. கமல் உண்மையாகவே பார்த்தசாரதி ஸ்ரீனிவாசன் தான் கமல். கமலஹாசன் என்று ஒரு பல முகமூடி போடுவார், அது மாதிரி ஒரு முகமூடி அவர் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்கிறேன். ஒரு சினிமா லாஸ் ஆனிச்சுன்னு சொன்ன உடனே நாட்டை விட்டே போகிறேன்னு சொன்ன ஆளுங்க, நீ யாருங்க வந்து திருத்துறதுக்கு? இது கெட்டு போச்சு, கிரவுண்ட் காலியாக இருக்கு. ஏன் நீங்கள் இந்த சீர்திருத்தத்தை எல்லாம் ஏன் ஜெயலலிதா இருக்கும்போது பேசவில்லை? நசுக்கி போட்டிருப்பார் ஜெயலலிதா. கமல் லேசாக வாலாட்டுறாருன்னு தெரிஞ்சுதானேங்க இந்த பிரச்சனையை இது பண்ணாங்க. எவ்ரி திங் வாஸ் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். அந்த விஸ்வரூபம் விவகாரத்தில் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் கே வெங்கட்ராமன் சிங்கிள் ஜட்ஜி வந்து இரவு 8 மணிக்கு தீர்ப்பு வழங்கினாங்க. இல்லை, ஜெயலலிதா அதில் ரொம்ப ஒரு கிளியர், ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. மலேசியாவில் ஏன் ஆட்சியம் நடக்குது, மலேசியாவில் எதுங்க விஸ்வரூபம் வந்து தடை பண்ணாங்க, நானா மலேசியாவில் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க. பாண்டிச்சேரியில் வந்து தடை பண்ணாங்க, நானா அங்கே ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ தட் வாஸ் அவர் அப்ரோச். ஆமாம், அவருக்கு தெரியுங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியும். இந்த விஜய் அவர்களோட தலைவா படம் வந்து ஜெயலலிதா இது பண்ணாங்கன்னு தெரியும்ல. அதுக்கு பண்ணதுக்கான முக்கியமான காரணம், ஜெயலலிதா 2011 மிக சாதுரியமான கூட்டணியை அமைத்து திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளினார். அது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி அது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து நான் அணில் போல உதவினேன்னு சொல்கிறது ஜெயலலிதா விரும்பவில்லை. நான் இங்கே கூட்டணி அமைச்சிக்கிட்டு வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தொண்டர்கள்லாம் உற்சாகப்படுத்தி நான் இந்த தேர்தலில் ஜெயிச்சு வரேன், நீ என்ன அணிலுக்கு அணில்னு அடுத்த படம் வருதில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு படத்தை நிப்பாட்டி, விஜயும் ஒரு தந்தையும் இன்றைக்கி சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுகிறார்ல, வாத்தி ஒத்தா என்னதுன்னு பார்க்கல, பஞ்ச் டைலாக்லாம் பேசுகிறார்ல. அன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகலைன்னா விஜய் அவர்களும் அவரோட தந்தை திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் அங்கே போய் கொடநாட்டுக்கு போகிறாங்க. பார்க்கவே இல்லையே அந்த அம்மா. அதுக்கப்புறம் இப்போ பஞ்ச் டைலாக் பேசின விஜய் இப்படி வந்து அம்மா அவர்கள்னு பேசின பிறகு அந்த தலைவாக்கு கீழே டைம் டு லீட் இருக்குல்ல, அது தூக்கு அப்படின்னு பண்ணாங்க. ஷீ ஷோடு விஜய் ஹிஸ் பிளேஸ். இன்னொன்று நீங்கள் நல்ல வேலை நினைவுபடுத்தினதுனால சொல்கிறேன், ஒரு விஜய்கியோட படத்துக்கு வந்து முதல் நாள் போய் பாலுக்கு கட் அவுட்டு ஊற்றி பாலாபிஷேகம்லாம் பண்ணி சில்லறைகளை சிதற விடுவங்கள்லாம் யாருன்னா மிகவும் ஏழ்மையான பொருளாதார பின்புலத்திலிருந்து வருபவர்கள். நான் தொடர்ந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து அந்த படத்தோட 100% ஆக்குபென்சியை எதிர்த்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு சிவில் வார் வந்திருக்கும் ஃபெலிக்ஸ். உங்களுக்கு அவங்க பூரா ஏழைங்க, அந்த பசங்க பூரா எல்லோரும் ஏழைங்க, அவர்களோட பெற்றோர்களும் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். உங்களுக்கு கல்ச்சராக பணக்காரவனா வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க போய் எதுக்கு முதல் நாள் சில்லறை வீசிட்டு இருக்க போகிறோம்? ஏழைகளாக இருப்பாங்க. ஒரு கிளஸ்டர் உருவாகுது ஆர்குமெண்ட்டுக்கு, நடக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம நம்புவோம், நடக்காதுன்னு நம்புவோம். ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகுது 100% ஆக்குபென்சியில். அந்த பையன் அவன் நேராக வீட்டுக்கு போய் அவங்க பெற்றோருக்கு இன்ஃபெக்ட் பண்ணுவான். இது பரவும், கிளஸ்டராக உருவாகும். அவங்க வந்து போய் மியாட்டிலையோ அப்போலோலையோ ராமச்சந்திராலையோ அட்மிட் ஆகிறதுக்கு அவங்ககிட்ட வசதி வாய்ப்பு கிடையாது. நேராக அரசு மருத்துவமனையை நோக்கி படையெடுப்பார்கள். பெட் இருக்காதுங்க. பெட்டு இல்லாமல் போன உடனே யாராவது குசும்பு பிடிச்சவன் டாக்டர் அடிப்பான், டாக்டர் ஸ்ட்ரைக்குக்கு போவான். ஜஸ்ட் இமேஜின் தி சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது ஒரு
பணத்தை வந்து அமைச்சருக்கு லஞ்சமாக கொடுத்து லஞ்சமா கொடுத்து தான் அது ஆமா, நடந்துச்சு. இல்ல, இல்ல. அவர் போய் நேரடியாக பேசினாரு சீஃப் யாரு? மினிஸ்டர் பேசும்போது. அதெல்லாம் வந்து Tax வெளிப்படையாக நடக்கிறதுங்க. அது என்ன உங்களுக்கு நேராவா போய் செக்கா கொடுப்பாரு? லஞ்சம் கொடுத்து தான் அந்த ஆமா 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 நான் ஐ சே வித் சர்டனிட்டி பட் இட்ஸ் நாட் பெய்ட் பை விஜய் ப்ரொடியூசர். 140 கோடிங்க பட்ஜெட்டு. இப்போல்லாம் இன்றைக்கி இருக்க தொழில்நுட்ப யுகத்தில் 2 நாள் சிடி எடுத்து விட்டாங்க. இதுவே வந்து 1 hour வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் நான். அப்போ அது கொடுத்து பண்ணுறாங்க. விஜய் அவர்களே பெருந்தன்மையாக சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? 100% ஆக்குபன்சின்றது டேஞ்சரஸ், வேண்டான்னு சொல்லியிருக்கணுமா நம்ம? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவாக என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க நீங்கள். நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன், சூர்யா அவர்கள் சோறு ரிப்போர்ட்டும் பெரிய பட்ஜெட் படம் தான். ஓடிடியில் கொடுக்கலையா? விஜய்க்கு அவரோட சம்பளம் வந்துருச்சுங்க இல்லைங்களா? 140 கோடி செலவுனா அந்த ப்ரொடியூசர் நினச்சிருந்தானா 150 கோடிக்கு அதை வாங்குறதுக்கும் நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ தயாராக இருந்திருக்கும் என்பது எனக்கு சந்தேகம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் அ மெகாஸ்டார் விஜய்ஸ் மூவி. அதை வந்து டைரெக்டாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறது வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கும் ஒரு பெரிய ஹைப்பை கொடுக்கும், அமேசானுக்கும் கொடுக்கும். கண்டிப்பா அவங்களுடைய ஆமாம், அந்த பிராண்ட் எங்கேயோ போயிடும் இல்லையா? எவ்ரிபடி பி க்ளூ டு அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்கள் இதை பாருங்கள், இதோட பலனா வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விஜய் படம் பார்க்கணுன்றதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது பணம் அங்கே கிடைக்கும்போது எதுக்கு தேட்டர் தான் வேணும்ட்டு எதுக்கு நிற்கிறீங்க? இதுதான் சமூக பொருள். நீங்கள் இந்த மாதிரி சுயநலமத்தோடு இருந்துட்டு போங்க ஃபெலிக்ஸ், எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. திருப்பி இதை வச்சுட்டு அரசியலுக்கு வர்றேன்ட்டு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த பஞ்ச் டைலாக் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலை ஒட்டி தான் இருக்கும். அதுவும் எந்த அளவுக்கு அது கேவலம்னா, அப்பா கட்சியாரம் போகிறான், அவங்க அம்மா அதில் மெம்பரான், இவர் வந்து அந்த கட்சியில் சேர மாட்டாராம். எங்கள் அப்பா எனக்கு தெரியாமல் கட்சியில் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லுவாராம். இல்லை, இது எல்லாமே விஜய் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்சே இல்லை அப்படின்றதான் காட்டுது. அவர் கேட்டார், ஒரு பேட்டியில் சொல்கிறார், ஆமாம் கொரோனா டைமில் நாங்கள் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னு. அப்போ இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கொரோனா பீரியடில் தான் அப்பா மகன் சந்திப்பே நடக்குது. அதுதான் அவங்களோட குடும்பத்தில் உள்ள ஒரு உறவு நிலையாக இருக்குது. அதுதான் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கே தெரியாமல் என் பேரை வந்து எஸ்ஐசி போட்டார் அப்படின்னு. என் கணவர் கூட சொல்லலை, எஸ்ஐசி போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைமைகளாக இருந்துக்குங்க, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு பணத்தாசை இருக்கா, இருந்துக்கு போங்க, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த ரூல் போன்றேன்னு மட்டும் வராது. இந்த வகையில் பார்க்க போனால் ரஜினிகாந்த் வணங்க தகுதியானவர். அவர் மட்டும் வந்திருந்தானா அவரோட உடல்நிலை தோழர் ரஜினிகாந்த் அவர் வணங்க தகுதியானவர். இன்றைக்கி காலையில் வந்து தமிழ் மக்களுக்கு இது பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு அவர் போட்டப்போ எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் திருப்பி அந்த பழைய ரஜினி ரசிகனாக மாறிவிட்டேன். ஒரு அரசியலுக்கு வர்றது தான் எனக்கு பிடிக்கல. நடிகர் இன்னும் துட்டு சம்பாதிக்கிறியா அப்படியே போ, இங்கே வந்துட்டு மாற்றுறேன், எல்லாத்தையும் மாற்றுறேன், இதெல்லாம் பண்ணால் சும்மா விட மாட்டேன். இது தமிழ் மண் ஃபெலிக்ஸ், நாம் வேறு ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்து அறிவு பெற்ற ஒரு சமூகம் இது. இதை வந்து பானிபூரி விற்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஏமாற்றிட்டு நம்மளை தலையில் குல்லா போட்டு உட்காரலான்னு நினச்சிங்கன்னா நம் இனம் சும்மா விடாது. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர்.